இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம மீனாவை பற்றி என்ன தான் சொல்கிறது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மீனாவுக்கு தெளிவாக தெரியுது இவங்க இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அவங்கள வேலைக்காரி மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, இதில் பணத்தையும் கொடுத்து விட்டாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் அவமானமும் அசிங்கமும் இதெல்லாம் தேவையா அவங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிற மாதிரி நமக்கு சுத்தமாக தெரிலன்னு வச்சுக்கோங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தது. அவங்க ஒரு கவுன் தான் போட்டிருந்தாங்க, ஒன்றும் மோசமாலாம் இல்லை. அந்த கவுன் முட்டை கீழே வரைக்கும் இருந்துச்சான். அந்த கவுனை போட்டு அந்த வீட்டில் வந்ததுக்கு இந்த பக்கம் அண்ணாமலை திரும்பிக்கிட்டாரு, அந்த பக்கம் ரோஹிணி கோபமாக வராங்க, அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா என்ன இருந்தாலும் மரியாதை இல்லையாது அப்படி இப்படின்னு ஏதோ பேசுகிறாங்க. அதில் வேறு விஜயா ஐயோன்னு கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு பணக்கார பொண்ணு வேணும்னா அந்த பொண்ணுக்கு ஏற்ற அந்த பழக்க வழக்கங்கள் இருக்க தான் செய்யும். அந்த பொண்ணு பழகின விதத்துலாம் அவங்க இருப்பாங்க. அதில் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுமா, இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வெளில வராதமா அப்படின்னு ஏதோ மீனா சொல்கிற கருத்துக்கள்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்க மாதிரி இப்போ இருந்தாலும் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இதுவங்க ஒன்றும் மீனா கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மீனாவுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. மீனாவை வீட்டை விட்டு அடித்து துரத்திட்டீங்க ஒரு தடவை. அந்த சமயத்தில் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா சந்திரா என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் சரி, அதான் புருஷன் வீடு, அவன் அடித்தாலும் துரத்தினாலும் அரைஞ்சாலும் சரி அங்கேயே போய் உட்காந்துருன்னு அனுப்புனாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்ருதி ஒரு டென்ட்டு போட்டு மாடியில் அவங்க விருப்பத்துக்கு தங்கினதுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. சுதா என் பொண்ணை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், என் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணீங்க கடுப்பேருந்தீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு இடமும் இருக்குது. அதே சமயத்தில் அது போகணுன்னு கூட அவசியமே இல்லை. இங்கேருந்து நான் இப்படி தான் இருப்பேன், என்ன ரவி உனக்கு எதுவும் பிரச்சனையா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு பிரச்சனைனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ஸ்ருதி. இதை மீறி விஜயா ஏதாச்சும் திருப்பி அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா வாயை மூடுங்க ஆண்டி, எனக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியும், இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவங்க ரெடியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மருமகளையும் ஒவ்வொரு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணி ஆகணும். ரோஹிணி ஏதாச்சும் ஏமாற்றிடுவாங்க, ஸ்ருதி டக்குன்னு பட்டுன்னு பேசிடுவாங்க, மீனா எப்போ கோவப்படுறாங்கன்னு தெரியாது, பல நேரங்களில் கொஞ்சம் அப்படியே சாத்வீகமாகவே தான் இருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து விஜயாவுக்கு தான் பெரிய தலைவலியாக போகுது. ஸோ ஸ்ருதி கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமாக விஜயாவுக்கு திருப்பி கொடுக்கணுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்